அது ரெக்கார்டிங் வில் Cooking will start soon. இப்போ எனக்கு இதுக்கே பயங்கர டயர்டாயிடுச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல. வா, எந்த வேலையாக இருந்தாலும் கஷ்டம்தான் போல இருக்கு. ஜாலியாக ஊர் சுற்றுனா கூட கஷ்டம்தான். வாழ்ந்தா இயற்கையோடு எப்படி மிங்கிளாகி வாழணும். என்ன சிட்டி லைஃப் போர். ஒரு நாள் இப்படி நேச்சரோடு இருக்கிறதே எப்படி இருக்குன்னா, டெய்லி இதையே வேலையாக பண்ணால் எப்படி இருக்கும்? ஆனால் நல்லா தான் இருக்கே. கண்டிப்பாக நம்ம மெலிஞ்சிருவோம் போல இருக்கே இப்படிலாம் இருந்தால். சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது எவ்வளோ பெரிய தப்பாயிடுச்சு. அப்பா கம்பி ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லாவே இருக்கு. அது இப்படிலாம் என்னை போட்டு பெண்டை நிமிக்காமல் தானே நான் என் இஷ்டத்துக்கு பன்னிக்குட்டி மாதிரி ஆயிட்டேன். நல்லா தான் இருக்கு.
டெய்லி இப்படி பண்ணணும். தான் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நான் எதாவது பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு நான் இது பண்ணுறதே பெரிய விஷயம், பயங்கரமான சோம்பேறி. ஆனால் உண்மையாக இது மித்தவங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நான் எடுக்கிறேனோ இல்லையோ, எனக்கே இது ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது உண்மையிலே. ஆக்சுவலாக நான் வந்து இதை ஒரு வ்ளாக் பண்ணணும், யூடியூப் பண்ணணுன்னு தான் இந்த விஷயத்த செஞ்சேன். நான் ஏற்கனவே சொன்னேன் பயங்கரமான சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் போல இருக்கே. இதே தொடர்ச்சியாக பண்ணால் என்னன்னு எனக்கே தோணுது. தான் பார்ப்பாரு. பட் இது இப்படி பண்ணிட்டு போகிறது சேஃப்டி இல்லாத மாதிரியே எனக்கு இருக்குது. இப்படி கையில் வச்சுட்டு இப்படி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ட்ரைவில் தான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா வீடியோ எடுத்துகிட்டு அதை திருப்பி போட்டு பார்க்குறதுக்கு நான் கண்டிப்பாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதனால் தேவையில்லாத ரிஸ்க்லாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நல்லா இருக்கிறதுக்கு தான் எதுனாலும் செய்யணும், வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு. ஆனால் நம்ம செய்கிற விஷயமே நம்மளை நாசமாக்கிறது கூடாது. சரி, ஓகே, பை, கட் பண்ணிடுறேன். ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு.